கோல்டன் சாண்ட் பக்தி நேயர் பெருமக்களுக்கு அடியனுடைய குரு பயிற்சியினுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறி அடுத்து நாம் காண இருப்பது விருச்சக ராசி. சிந்தனை, யோசிக்கும் திறன், மனதில் குழப்பம், ஆராய்ச்சி, செயல் வீரர், சொல் வீரர், செயல் வீரர், சொல் வீரர் அத்தனைக்கும் சொந்தக்காரர் நீங்க தான். சிந்தனை, ஆராய்ச்சி, மனோகரன் அப்படின்னு வந்துட்டா எல்லாத்துக்கும் நீங்க தான். விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த 1/5/2024 இதை விட உங்களுக்கு கடந்த காலங்கள் எப்போதுமே சுவாமி கடந்த காலத்தை சொல்லி தான் சொன்னாதான் உங்களுக்கு அதுக்கு ஒரு திறன் இருக்கும். ஏன்னா கடந்த காலத்தில் ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு சனி பயிற்சியும் அதுக்கு மேலாக உங்களுக்கு நல்ல திறன், நல்ல சிறப்பானது. அதே போல் ஆனால் இதுவரையும் திருமணம் நடக்கலை சார், இதுவரையும் எனக்கு கஷ்டம் குறையலை சார், இதுவரையும் காசு தங்க மாட்டேங்குது சார், இந்த பிரச்சனையும் கூட வந்துட்டு இருக்குது. இந்த பிரச்சனை யாருக்கு? குறிப்பாக விருச்சகம், சதயம், அதாவது கும்பராசி. இந்த விருச்சக ராசிக்கும் கும்பராசிக்கு இந்த தனுசுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, உபயத்தில் 4 உபயத்தில் தனுசுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 ராசிக்குமே திருமணத்தை லேட் பண்ணிகிட்டே இருக்கார் இறைவன். அதை நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு 1/5/2024 அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டீங்க. எப்படி வந்துட்டீங்க? உங்களுடைய குரு 7ஆம் பார்வையா உங்களுடைய நட்பு பற்று வீட்டை பார்க்குறார், விருச்சக வீட்டை பார்க்குறார். விருச்சக வீடுங்கிறது உங்கள் வீடுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ 7ஆம் பார்வையை பார்க்குறார். காலபுருஷனுக்கு 8, காலபுருஷனுக்கு 8 7ஆம் பார்வையை பார்க்குறார். அப்போ 7ஆம் பார்வையை பார்க்கும்போது முதல் என்ன வரும்? 2க்கு 7ன்னா என்ன அர்த்தம்? திருமணம் தான். விருச்சக ராசி நேயர்களுக்கு 40 வயசாக இருந்தாலும் சரி, 22 வயசாக இருந்தாலும் சரி, 25 இருந்தாலும் சரி, 24, 30 எந்த வயதாக இருந்தாலும் அதுக்காக வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் வருமா? வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் வருமா? நான் வீட்டிலே உட்காந்துட்டு இருந்தால் உங்கள்கிட்டலாம் தெரிவேனா? முயற்சி, விடாமுயற்சி, அர்ப்பணிப்பு, உங்களுடைய திறமையை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற உணர்வுகள் இருக்கணும். அதே போல தான் கலையத்தை பண்ணியே ஆகணும். வாழ்க்கையில் வெற்றியாக வரணும். இந்த உலகத்துக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுங்கிறது விருச்சக ராசி தான். விருச்சக ராசிக்காரவங்க தான் இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்காங்க. விருச்சக ராசி தான் 1/5/2024 பெரிய ஆளாக இருக்காங்க, இருக்க போகிறாங்க. நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ராசி விருச்சக ராசி. அப்போ தங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை, 7ஆம் பார்வை, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு 7ஆம் இடமாக பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை 9ஆம் பார்வை பார்க்குறார். 11ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்குறார். 16ஆம் இடத்தை 5ஆம் பார்வையை பார்க்குறார். முடிஞ்சிருச்சுங்களா? அந்த சீட்டு முடிஞ்சிருச்சு. அப்போ உங்கள் ராசி 7ஆம் பார்வையை பார்க்கும்பொழுது முதல் வைபவம் கெட்டி மேளம், முதல் திருவிழா திருமண திருவிழா, முதல் திருவிழா நண்பர்கள் திருவிழா, முதல் திருவிழா கூட்டு திருவிழா, முதல் திருவிழா கெட்டி மேளம் கொற்று திருவிழா. இதில் நீங்கள் கொட்டலை அப்புறம் யாரையும் குறை சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் முயற்சி செய்ய கிளிக் ஆயிரும்னு அர்த்தம். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, கிளிக் ஆயிரும். அப்படிப்பட்ட குரு 7ஆம் சமசப்தம பார்வை, ரைட். அதுக்கடுத்து பாருங்கள் 11ஆம் பார்வை. ரொம்ப நாளாக நினைச்சிருக்கும், ரொம்ப நாளாக இருக்கும் பாருங்கள், உங்களுக்கு லாபமே இல்லாமல் நட்டத்திலே இருக்கும் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட தொழில் கேட்ரிங் நடத்திருப்பீங்க, கொரோனா வந்திருக்கும், விட்டு போயிருக்கும். இப்போ எடுத்து நீங்கள் நடத்துங்க, இப்போ எடுத்து நடத்துங்க. நல்ல பேராக வைங்க. கேட்ரிங்க்கெல்லாம் நல்ல பேராக வைங்க. இப்போ வைக்கிறாங்கல்ல, என்னென்ன பேரெல்லாம் வைக்கிறாங்க. ரீச் ஆகணும், மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும், மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும். அப்படிப்பட்ட கேட்ரிங்க்கு மட்டும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் உயிரை இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டது, உங்களுடைய உயிரையும் உங்களுடைய உடலையும் உங்களுடைய சிறப்பையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான நல்ல எதிர்காலத்தையும் கொடுக்கும் என்பது விருச்சக ராசி நேயர்களுக்கு மிக சிறப்பாக அமையும். அற்புதமான காலங்கள்.
விருச்சிகராசினர்களுக்கு இதுவரைப்பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் கடைசி எண்டு கூட இந்த குருப்பெயர்ச்சி தாங்க உங்களுக்கு முற்றுப்புள்ளி. இந்த குருப்பெயர்ச்சி தான் முற்றுப்புள்ளி. உங்களை ஜொலிக்க வைக்கும். உங்களை புலம்ப வச்ச காலம்லாம் உங்களை ஜொலிக்க வைக்கும். நவரத்தினமாக இருக்க போகிறீங்க. மிக செல்வாம்பிகை சிறப்பாக இருக்க போகிறீங்க. உலகம் உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு நீங்கள் இருக்க போகிறீங்க விருச்சிகராசி நேயர்களுக்கு. அப்படிப்பட்ட நேரம். ஏன்னா உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 3ஆம், கொஞ்சம் கொஞ்சம் தோல்வி இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் 3ஆம் இடம். முயற்சி, சகோதரன், வெற்றி, மூலனுடைய பலவீனம், மூலனுடைய அறிவு, லாபத்தை கொடுக்கக்கூடியது, உற்று நோக்கத்தை கொடுக்கக்கூடியது. எந்த இதில் நமக்கு லாஸு, ஆடையில் லாஸ், நாட்டு மருந்து கடையில் லாஸ், கேண்டீனில் லாஸ், உணவகத்தில் லாஸ், உடல் ரீதியாக லாஸ். பார்த்தீங்களா, உடல் ரீதி 8ஆம் இடம். காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் எதை குறிக்கும்? பெண்கள் வியாதி, மோசமான இடம். நேற்று கூட சொன்னாங்க, சுவாமிஜி என் குழந்தைக்கு 17 வயசுல தான் பெரியவனானு சொன்னாங்க. காரணம் என்ன? சாப்பாடு. காரணம் என்ன? ஜீன் போயிடுச்சு. காரணம் என்ன? உடல் ரீதியாகவும் உணர்வுகள் போய்விட்டது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெண்களாக இருந்தால் மிக கவனமாக இருக்க வேண்டும். காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். அனைத்து வகையிலும் கவனமாக இருக்க வேண்டும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு. மற்றபடி ப்ரொமோஷனா வெளிநாடு போயே ஆகணும். வேலைக்காக போகிறீங்களோ, இல்லை வேண்டுதலுக்காக போகிறீங்களோ, இல்லை பிரார்த்தனைக்காக போகிறீங்களோ, இல்லை கணவன்மாரோடு சேர்ந்து போகிறீங்களோ, இல்லை குழந்தைகளுக்காக போகிறீங்களோ, வெளிநாட்டு வாழ்க்கை உங்களுக்கு உண்டு உண்டு உண்டு. அதில் மாற்று கருத்து அல்ல. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு. இதுதாங்க உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் எதை பற்றியும் பிரச்சனை இல்லை. எல்லா பிரச்சனையும் அதான் லாஸ்ட் ஃபைனல். மைனஸில் 10% இருக்குதா, மைனஸில் 20% இருக்குதா, 80% போக அந்த 20%ஐயும் நிறைவு செய்யக்கூடிய நேரம் 1/5/2024. அடுத்து 15/10 வக்ரகாலம். அடுத்து வக்ரகாலம். வக்ரகாலத்தில் ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறோம், ஒரே டெபாசிட்டு தான். விருச்சிக ராசிக்கு வரும் பொழுது வக்ரகாலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். எதில் கவனம்? போக்குவரத்தில் கவனம், பயணிப்பதில் மிகுந்த கவனிப்பு, நண்பர்களிடம் கவனம், நண்பர்களிடத்தில் பேச்சு. வெள்ளைக்காக்காயா மஞ்சக்காக்கா, கருப்புன்னு ஒரிஜினல் சொல்லாதீங்க. வெள்ளைக்காக்காயா மஞ்சக்காக்காயா, ஜாலரை போட பழஞ்சிக்கங்க. போக்குவரத்தில் ரொம்ப கவனம், நண்பர்களுக்கு பேச்சு குறைச்சிக்கங்க. ஏற்கனவே உடல் ரீதியாக பாதிப்பு. சந்திரன் நீச்சம் இல்லை, உடல் ரீதியாக சந்திரன் நீச்சம் மட்டும் இல்லை, சாரத்தை பாருங்க. விசாக 4ஆம் பாதத்தை தவிர அங்கே அனுசம் கேட்டேன், அதனால தான் மிக கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசினருக்கு நட்சத்திர அதிபதியும் சப்போர்ட்டு கம்மி, அந்த சாரபலனும் கம்மி. அதனால தான் இவ்வளவு உங்களுக்கு எச்சரிக்கை. அப்போ வக்ரகாலம் முடிஞ்சிருது. அப்போ வக்ரகாலம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து என்ன போகிறோம்? 12 மாதத்திற்கு நமக்கு எவ்வாறு இருக்கும்? 12 மாதத்திற்கு நமக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக மே மாதம் நார்மலுக்கு வந்திருக்கீங்க, நிறைய வந்திருக்குது, பார்வை பலன் இருக்குது, எல்லா பொருளாதாரத்தில் மேம்பாடு, -20% உங்கள் முற்று பெறுதுன்னு சொல்லியாச்சு. அப்போ ஜூன் செல்வங்கள் எல்லாம் சேரும் நேரம். ஜூலை அனைத்து பொருளாதாரமும் உயர்வை கொடுக்கும். ஆகஸ்ட் சுபகாரியங்கள் விரைவாக கைகூடும். ஆகஸ்ட்னா தமிழுக்கு என்ன? ஆவணி. செப்டம்பர் விட்டுறாதீங்க, குலதெய்வம் விநாயகர் வழிபாடு. குலதெய்வங்களுக்கு போங்க. நிச்சயமாக விருச்சிக ராசி நேயர்களை பக்கத்தில் பாருங்கள், வடக்கு வாசலில் வடக்கில் தெற்கு நோக்கி விநாயகர் இருப்பார் பாருங்கள். மேற்கு நோக்கி விநாயகர், தெற்கு நோக்கி இருக்கிற விநாயகரை நல்லா கும்பிடுங்க. கிழக்க நார்மலாக இருப்பாங்க, மேற்கையும் தெற்கு கூட அதிகமாக இருக்கும். ஆனால் மேற்கையும் வடக்கும் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுடைய ஃபேஸிங் நான் சொல்கிறது, பிள்ளையார்பட்டி விநாயகர் வடக்கு ஃபேஸிங். அதனால தான் அவ்வளவு பவர். இங்கேயே சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல
இந்த ஏசிஎஸ்ன்னு சொல்லுவோம், மருத்துவக் கல்லூரியில் இருக்குது பாருங்கள். அந்த மருத்துவக் கல்லூரி அந்த பைபாஸ் போகும், ஆந்திரா பைபாஸ் போகும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல மேற்கு பக்கத்தில் ஒரு விநாயகர் ஃபேஸிங் ஒரு கோயில் இருக்குது. என்னை ஒரு தடவை சொற்பொழிவு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றது இருக்குது. மேற்கு விநாயகர் எல்லாம் கிழக்கு நிறையா இருக்குது, தெற்கு இருக்கும், வடக்குலையும் மேற்குலையும் கம்மி. அப்படிப்பட்ட விநாயகர் கும்பிடுங்க. அதுக்கடுத்து விருச்சிகராசி அம்பாள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். அம்பாள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணேன்னா, விருச்சகம்ங்கிறது உடல் ரீதியாக பாதிப்பு வரக்கூடியது, உணர்வுகளை கெடுக்கக்கூடிய இடம். அந்த ஜீனெல்லாம் கெடுக்கக்கூடியது விருச்சகம் தாங்க. அப்போ அம்பாள் வழிபாடு, லலிதா சகஸ்ரநாமம், லலிதா திரிசதி இதெல்லாம் படிங்க, பாராயணம் பண்ணுங்க. இதெல்லாம் படித்து வந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல இந்த 1/5/2024 குரு பெயர்ச்சி விருச்சக ராசிக்கு மிகப்பெரிய அமுதமாக, மிகப்பெரிய செல்வத்தை கொடுக்கக்கூடிய, சால சிறந்த வழியை கொடுக்கக்கூடியதாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமாக கடைசியாக தேக்கமாக இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் இந்த குறிப்பயிற்சி தான் முக்கியம். ஏன்னா உங்களுக்கு ஸ்தான பலம், பார்வை பலம், சாரபலம் நல்லா கேட்டுருக்குங்க. ஸ்தானபலம், சாரபலம், பார்வை பலம், இந்த 3 பலமும் இருப்பதனால் முக்கணி போல மிக சிறப்பாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. 55% விருச்சக ராசிக்கு 55%. கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட வாசஸ்பதி சுந்தரமூர்த்தியோட அன்பான வணக்கங்கள். அன்பிற்கினிய விருச்சிக ராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சி நேரடியாக பலன் கொடுக்கக்கூடிய ராசிகளில் முதன்மையான ராசியாக விருச்சிக ராசி இருக்குது. என்ன காரணம்னா, உங்களுக்கு நேர் 7ஆம் இடத்துல உங்களுக்கு பியூர் நல்லா, அதாவது ஒரு பூரண சுபகிரகம் உங்கள் விருச்சிக ராசிக்குன்னா குரு தான். ஏன்னா 2க்கும் 5க்கும் அதிபதி, தன குடும்ப வாக்குக்கும் அவர் தான் அதிபதி. உங்களோட முன்னோர்களாக இருக்கட்டும், பூர்வ ஜென்மமாக இருக்கட்டும், மூதாதையராக இருக்கட்டும், உங்கள் குழந்தைகளாக இருக்கட்டும், உங்கள் பதவி பட்டம் கௌரவம் இதற்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்க போகிற குரு. அவர் 7ஆம் இடத்துக்கு இப்போ பயிற்சி ஆகுறாரு. அதாவது மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு. அது விருச்சிகத்துக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு, உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு, 3ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் காத்திருக்கிறது. விபரீதமான லாபம். மாற்று மதத்தினரால், மாற்று மொழியினரால், ஒரு முயற்சியினால் ஒரு லாபம் கிடைக்க போகிறது. உங்களை பார்க்க போகிறார், உங்கள் ராசியை பார்க்க போகிறார். அப்படி பார்க்க போகும்போது ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனியில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஹெல்த் வைஸ் ப்ராப்ளமாக இருக்கீங்க, பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இது ஒரு லாபத்தை கொண்டு வரும் குரு பயிற்சியாக இருக்குது, பணவரவை கொண்டு வரும் குரு பயிற்சியாக இருக்குது, உங்களை உணர வைக்கிற குரு பயிற்சியாக இருக்குது. இது நாள் வரைக்கும் மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்திருக்கும். பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு, துணைவருக்கு தேக ஆரோக்கியத்தில் கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ நீங்கள் போகுது. பூர்வ புண்ணிய தோஷம் நீங்கள் போகுது. ஒரு பூர்வ புண்ணியத்தில் செஞ்ச பலாபலன்களை அனுபவிக்கிற நேரம் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், தெய்வீக பயணம் ஏற்படும், உத்தியோகத்தில் ஒரு விதமான அழுத்தமான மனநிலையிலே இருந்துகிட்ருப்பீங்க. அந்த மன அழுத்தம் சொலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில வார்த்தை, அதுக்கு அருமையான ஆங்கில வார்த்தை சொல்லுவாங்க. அந்த சொலைஸ்லாம் தீரப்போகுது, மன அழுத்தம் நீங்கள் போகுது, ப்ரொமோஷன் கொடுக்க போகிறாங்க, புது பொறுப்பு வரப்போகுது, உங்களுக்கு சுப பலன் ஏற்பட போகுது. எதையும் ஏற்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துடுவீங்க. ஏன்னா பண்பட்ட மனிதனாக்கும் குரு உங்களை பார்க்கும் பொழுது ஒரு மனசை தெளிய வைக்க சொல்லும். ஒரு கலங்கின குட்டை தான் எதையும் யோசிக்காது, மனசு தெளிஞ்ச நீரோட போல் ஆக போகுது. அதனால் நல்லாவே இருப்பீங்க. எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிங்க. அதோட தாயோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. உங்கள் வண்டி வாகனத்தில் அப்பப்போ சின்ன சின்ன பழுதுகளை நீக்குங்க. அதுக்கு பரிகாரமாக நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடம் இருந்தால் அதை ஒரு ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அது தானாகவே பரிகாரம் ஆகிடும். உங்களுக்கு இப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு.
விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு கொஞ்சம் ஒரு பூச்சி நோய் தாக்குதல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேளாண் துறையில் தகுந்த ஆலோசனை கேட்டுங்க. சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு புது வாய்ப்புகளை நீங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வழியில் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க கேட்டுக்கிட்டு இருக்க விஷயம் கொஞ்சம் தாமதமாகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் லாபத்தை கொடுத்து, உங்களுக்கு புது முயற்சியை கொடுத்து, உங்களை யார் என்று அடையாளப்படுத்தி, ஒரு மனப்பக்குவத்தை கொடுத்து தெளிவடைய வைக்கக்கூடிய ஒரு நல்ல விதமான குரு பயிற்சி இது அமைந்துள்ளது. அனைவரும் ஒரு சர்ப்ப சாந்தி பண்ணிங்க. ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வர்ற வழியில் தேவிப்பட்டினத்தில் நவகிரகங்கள் இருக்க கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு வாங்க. கும்பகோணம் பக்கத்தில் ஊத்துக்காடு அப்படிங்கிற இடத்துல காளிங்கன நர்த்தன கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு கிருஷ்ண பகவான் கோயில் இருக்குது. காளிங்கனை அடக்கின நர்த்தனம் ஆடுற கிருஷ்ணர் அங்கே காட்சி அளிப்பார். அவர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சால் அவருக்கு வெண்ணெய் வாங்கி நெய்வேத்தியம் பண்ணுங்க. உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது. ஒரு நல்ல விதமான காலகட்டத்தை எதிர்நோக்கி இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.